என்னம்மா ஜோயல், மழை வர்ற மாதிரி இருக்கு. இந்த நேரம் நீயும் மாப்பிள்ளையும் வெளியே போகணுங்கிறீங்க. அண்ணே ரிலாக்ஸ். அமெரிக்காலலாம் நாங்கள் நினச்ச நேரம் வெளியே போவோம். இந்தியா வந்த பிறகு எங்கேயும் போக முடியல. ப்ளீஸ் ஒரு 10 மினிட் ப்ரைவசி வேணும். அப்படியே ஒரு டிரைவ் போயிட்டு வந்துடுவோம். பயப்படாதீங்கண்ணே. நான் வேணும்னா டிரைவ் பண்ணட்டாமா? அண்ணே என்ன நீங்க எல்லாத்துக்கும் பயந்துகிட்டே இருக்கீங்க? ஹே டார்லிங், நீ எதுக்கு பயப்படுற? ஏய், உன் தங்கச்சியும் தங்கச்சி புருஷனும் சேர்ந்து போக போறாங்க. இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? இல்ல எஸ்தர், மழை வர்ற மாதிரி இருக்கு. அதான் இப்ப எதுக்கு ஜோயல் வெளியே போறன்னு எனக்கு தெரியல. வேண்டான்னு சொன்னா கேட்கவும் மாட்டேங்கிறா. நீயாவது சொல்லு. ஹே ரிலாக்ஸ். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இந்த நேரம் தான் வெளியே போவாங்க. அவங்க ஜாலியா வெளியே போகணும்னு நினைக்கிறாங்க. போகட்டும் விடு. என்ன நீ ஒரே அடியா பயந்துகிட்டு இருக்க? உன் தங்கச்சி அமெரிக்கால இருந்தவ. அவளுக்கு இந்தியா ஒன்றும் புதுசு இல்லை. இங்க இருந்து தானே அங்க போயிருக்கா. இங்க பாரு, கொஞ்சம் அவங்க போயிட்டு வரட்டும். நீ வேற, நமக்கு வேற வேலை இருக்கு. வா அண்ணே, கவலைப்படாதனே. நான் சேஃபா போயிட்டு சேஃபா வந்துடுவேன். சரியா? ஓகேம்மா, சீக்கிரமா வந்துரு. ஆ சரிண்ணே. ஜோயல், ஆல் தி பெஸ்ட். எதுக்கு? இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்து வெளியே போறல, அதான். அப்புறம் நான் உன்னை எப்ப பாப்பனோ? என்னடி சொல்ற? எப்ப பாப்பேன்னா? ஐயோ, அது சொல்ல வரலங்க. விடிஞ்ச பிறகு தானே பாப்பேன். நான் போய் தூங்கிடுவேன். அது சொல்ல வந்தேன். ஓ சரி, வா போவோம். பார்த்து போமா, கவனமா. அண்ணே, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். நீ போய் சாப்பிட்டுட்டு தூங்கு. சரியா? சரிம்மா. அப்பா, 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 என்னாச்சுப்பா? என்ன யோசனையா இருக்கீங்க? என்னப்பா, என்னாச்சு? ஒண்ணுமில்லடா ஜான், கடைசியா ஜோயில நான் இங்கதான் பார்த்தேன். அவ அவ என்னப்பா? ஜோயல்னா அத்தேவா? எப்பப்பா, எப்ப பாத்தீங்க? இப்ப இப்ப இல்லடா, கடைசியா 23 வருஷம் இருக்கும். அவ இந்த இடத்துலதான் என்கிட்ட சொல்லிட்டு அவ அவ போனா. போயிட்டு 10 நிமிஷத்துல வந்துடுறேன்னு சொல்லிட்டு தாண்டா போனா. ஆனா அதுக்குள்ளேயும் அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நான் அத அத ஐயோ சொல்ல முடியலடா. நான் இங்கதான் இருந்தேன். இதே ஒரு பௌர்ணமி நாள் தான். ஐயோ அப்பா, தண்ணி குடிக்கிறீங்களா? தண்ணி எடுத்துட்டு வரட்டா? இப்ப அதெல்லாம் எதுக்குப்பா? இப்ப எதுக்கு அதெல்லாம் நினைக்கிறீங்க? விடுங்கப்பா, அவங்க இறந்து போயிட்டாங்க. இப்ப அவங்கள நினைச்சு என்ன பிரயோஜனம்? இல்லடா, என் மனசுக்கு ஏதோ தப்பு தப்பா படுது. ஜாக்குலின் இப்ப மாசமாயி இங்க வந்திருக்கா. ஏதோ விபரீதம் நடக்க போதும்னு எனக்கு தோணுது. என்னப்பா சொல்றீங்க? அத்தை அப்போ வயிற்றுல ஜாக்குலின சுமந்துட்டு இருந்தாங்க. அவங்க மாசமா இருந்தாங்க, அப்படித்தானே? அவங்க வெளியே போயிட்டு திரும்ப வரல, அதானே? இப்பவும் அதையே யோசனை பண்ணிட்டே இருக்கீங்கப்பா. அதனாலதான் உங்களுக்கு இப்படி தோணுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. என் தங்கச்சிக்கு எதுவும் ஆகாது. இல்லடா, என் தங்கச்சி வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா. உங்க அம்மா ஆல் தி பெஸ்ட் சொன்னா. அப்ப என் தங்கச்சி எதுக்குன்னு கேட்டா. உங்க அம்மா நான் உன்னை திரும்ப பாப்பனோ மாட்டனோ அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகத்துல இருக்குடா. அப்படித்தான் சொன்னா. அப்ப நான் என்னன்னு கேட்டேன். அவ இல்ல, காலையில தானே நான் எழுப்பி பாப்பேன், அது சொன்னேன்னு சொன்னா. எனக்கு என்னமோ மாதிரி இருக்குடா. இப்ப எல்லாத்தையும் சேர்த்து கோர்த்து பார்க்கும்போது எனக்கு என்னமோ விபரீதம் ஏதோ ஒண்ணு இருக்குன்னு தோணுதுடா. என்னப்பா நீங்க, அதுவும் 23 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி சந்தேகமா பேசினா அம்மாக்கு என்ன தோணும்? அவங்க மேல நீங்க சந்தேகப்படுறீங்கன்னு தானே தோணும். இல்லடா, நான் அதை சொல்ல வரல. ஆனா ஜோயல் சாவுக்கும் வேற ஏதோ அர்த்தம் இருக்கு. இத்தனை வருஷம் கழிச்சு இப்ப எனக்கு ஏன் இங்க வந்து உட்காரணும்னு தோணுச்சு. இப்ப ஏன் ஜோயல் என் மண்டைக்குள்ள வந்தா? இப்ப ஜாக்குலின் மாசமா வேற இருக்கா. நீங்களா சேர்ந்து அவளுக்கு வளகாப்பு பண்ணணும்னு சொல்றீங்க. இப்ப என்னால புரிஞ்சுக்க முடியலடா. ஏதோ என் மனசுக்கு தப்பு தப்பா படுது.
ஐயோ அப்பா, நீங்க ஏதோ குழப்பத்துல இருக்கீங்க. அதனாலதான் இப்படி எல்லாம் தோணுது. மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. ஜாக்குலின நான் பத்திரமா பாத்துக்கிறேன். அவளுக்கு எதுவும் ஆகாது. நான் இருக்கேன்பா. என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? இருக்குடா ஜான். ஆனாலும் என்னமோ எனக்கு தெரியல. இப்ப எதுக்கு ஜோயல் என் ஞாபகத்துல வரணும்? அவ ஏதோ சொல்ல வர்றடா. என்னப்பா சொல்றீங்க? அத்தை இத்தனை வருஷம் உங்க கனவுலயோ உங்க மனசுலயோ வரல. இப்ப திடீர்னு தோணுதுன்னா என்னப்பா? என்ன விஷயம்? ஓப்பனா சொல்லுங்க. ஜான், இன்னைக்கு நான் உன் கூட படுத்துக்கவா? அதுக்கு என்னப்பா, வாங்கப்பா, என் ரூமுக்கு வாங்க. இல்லடா வேண்டாம், அங்க மகா இருப்பா. நீ என் கூட வந்து நம்ம ரூம்ல படுத்துக்கிறியா? சரிப்பா வாங்க. முதல்ல பால் ஏதாவது காய்ச்சி தர சொல்றேன், குடிச்சிட்டு படுங்க. நான் உங்க கூடயே படுத்துக்கிறேன். சரிடா. நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. குழந்தையை தூக்கிட்டு வந்து தூண்டி விட்டுட்டு இருக்கீங்க. இனியே புடவையை உடுத்து விடுங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. அதெல்லாம் எங்களை ஏமாத்திட்டு எங்கேயும் போக முடியாதுடி. தினமும் ஏதாவது ஒரு சாக்கு சொல்ற. எங்க போறேன்னு இன்னைக்கு எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். இங்க பருமா விடாத. அவ சேலையை பிடிச்சி ஈழு. இங்க ஒரு மணி நேரம் குழந்தையை பார்த்துக்கோங்க. முக்கியமான விஷயம். நான் எது பண்ணாலும் நல்லதுக்கு தானே உங்களுக்கு புரியும்ல. கொஞ்சம் பொறுமையை இருங்க. இங்க சில விஷயங்கள் புதஞ்சு கிடக்கு. அத நாம தான் துருவி கண்டுபிடிச்சாகணும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னடி சொல்ற? தினம் ஒரு புதிர் போடுற, ஆனா பதிலே சொல்ல மாட்டேங்கிற. இங்க பாரு ருக்கு, நீ எதுலயாவது மாட்டிக்கிட்டு முழிக்க கூடாது. எனக்கு பயமா இருக்கு. ஏங்க என் கூட தான் நீங்க இருக்கீங்கல்ல. எனக்கு எதுவும் ஆகாது. சில விஷயங்களுக்கு விடை கிடைக்காம தேடிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் கிடைக்கட்டும். அப்புறம் இருக்குங்க நம்ம ஜாக்குலின் விஷயம்தான். அவ பாவம்ல. ஏங்க அவளுக்கு யாரு சப்போர்ட் பண்ணுவா? நாம எல்லாரும் கூட நிக்கணும். இத்தனை நாளும் அவளை பத்தி நான் சரியா புரிஞ்சுக்கல. அவகிட்ட சண்டை போட்டுட்டே தான் இருந்திருக்கேன். ஆனா சில விஷயம் தெரிய ஆரம்பிச்ச பிறகுதான் எனக்கு அதுக்கான பதில் கிடைக்கணும்னு ஓடிட்டு இருக்கேன். கொஞ்சம் பொறுமையா இருங்குங்க. என்னடி சொல்ற? அவ என் தங்கச்சி. அவளுக்கு என்ன பிரச்சனை? ஏங்க எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் உங்களை விட. ஆனா உங்களுக்கு தெரியாது. நான் இப்பவே சொன்னேன்னா உங்க மண்டையெல்லாம் பிச்சுக்கும். கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொல்றல. ஒரு 2 நாள் மட்டும் எனக்கு டைம் கொடுங்க. சரி, என்னமோ நல்ல விஷயங்கிற. சரி, நல்லது நடந்தா நல்லது தானே. ஏங்க இத பத்தி யாருக்கிட்டையும் மூச்சு விடாதீங்க. ஏன் எங்க அக்காக்கே ஒண்ணும் தெரியாது. கொஞ்சம் பொறுமையா இருங்க சரியா? சரி ருக்கு, நான் பொறுமையா தான் இருக்கேன். நீ எதை பண்ணாலும் ஒழுங்கா கவனமா இரு. உனக்கு ஏதாவதுன்னா என்னால தாங்கிக்க முடியாது. ஏங்க நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன ஆக போகுது? ஏங்க 1 மணி நேரம் குழந்தைய ஒழுங்கா பாத்துக்கோங்க. நான் புடவை கட்டுறேன். முதல்ல அதை கட்ட விடுங்க. இப்ப கூட நல்லா தாண்டி இருக்க. அதுக்கு ரோட்ல இப்படியே போக முடியுமா? ஐயா சாமி கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. சும்மா இடிச்சுக்கிட்டே நின்னா வேலைக்கு ஆகாது. இடிக்கணும்னு தான் பாக்குறேன். குழந்தைய கொண்டு பேசாம என் அண்ணிக்கிட்ட விட்டுட்டு வந்துருட்டா. நீ 1 மணி நேரம் டிலேயா போயேன். உதப்பே வேற வேலை இல்ல. கம்முன்னு இருங்க. சரி போய் பசிச்சா சாப்பிடுங்க. என்ன குழந்தை அடம் பிடிச்சா எங்க அக்காட்ட கொண்டு விடுங்க. அவ பாத்துக்குவா. அண்ணி கேட்பாங்களே நீ எங்க போனேன்னு. கடைக்கு போயிருக்கேன்னு சொல்லுங்க. அவ வாயை முடிக்குவா. சரிடி, பார்த்து போயிட்டு வா. சரியா? சரிங்க. சாரி டேவிட், இத்தனை நாளும் நான் உன்னை தப்பா தான் புரிஞ்சிருக்கேன். இப்பதான் உன் நல்ல மனசு எனக்கு புரியுது. என் பொண்ணு உன் கூட தான் சந்தோஷமா இருப்பா. என்ன மன்னிச்சிருப்பா. என்னடி அப்படி பாக்குற? இங்க பாரு, உங்க அம்மா கெட்டவளா இருக்கும் போதெல்லாம் நீ பயந்து பயந்து இருந்த. சரி, இப்ப எதுக்கு பயப்படணும்? இது உன் வீடு. உனக்கு இல்லாத உரிமை யாருக்கும் கிடையாது. நீ நினைச்சதெல்லாம் பண்ணலாம். இங்க பாரு, எல்லாரும் மூக்கு மேல விரல வைக்கிற அளவுக்கு உன் வளகாப்பு நடக்கும். நீ எதை பத்தியும் கவலைப்படாத. அம்மாவே முன்ன நின்று நடத்துறேன். உன் குழந்தை நல்லபடியா இங்க பிறக்கும். என்ன மன்னிச்சிரு ஜாக்குலின். நானும் உன்கிட்ட தப்பா தான் நடந்துக்கிட்டேன். ஐயோ அம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் மாறினதே எனக்கு சந்தோஷம்தான். வளகாப்பு நார்மலாக பண்ணுங்க. கிராண்டெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அடியே நீ என்ன லூசா? நீ இந்த வீட்டு மகாராணி. இனிமே நீ அங்கெல்லாம் போய் கஷ்டப்பட வேண்டாம். உனக்கு அம்மா பெரிய மாளிகையா உன் பேர்ல எழுதி வைக்க போறேன். நீ அங்க ஜேன்னு இருக்க போற. இங்க பாரு, அதுவும் டேவிட்காக தான். ஏன்னா அவன் தனியா இருக்கணும்னு விரும்புவான். இங்கேயே இருக்கணும்னு மட்டும் அவன் சொல்லட்டும். நீயும் இங்கே எங்க கூட சேர்ந்து சந்தோஷமா இருப்ப. ஐயோ அதெல்லாம் வேண்டாம். நாங்க இப்ப இருக்கிற வீட்லயே சந்தோஷமா தான் இருக்கோம்.
என்னப்பா நீ அத்தைன்னு கூப்பிடு, சும்மா பயந்துகிட்டே இருக்காத. இங்க பாரு, நீ எப்பவுமே ஜான் மாதிரி எனக்கு ஒரு பிள்ளைதான். நீ எனக்கு மருமகனா வந்ததுல எனக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லதான். ஆனா அதுக்காக என் மக இஷ்டம்தான் எனக்கு. உன்னை இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். நானே பார்த்திருந்தா இப்படி ஒரு மாப்பிளைய பார்த்திருக்க மாட்டேன்னு அடிக்கடி ஜான் சொல்லுவான். அந்த மாதிரி உன் குணம் அப்படிப்பட்டதா இருக்கு. என்னை மன்னிச்சிருப்பா. ஐயோ அத்தை, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? நான் ஜாக்லின விரும்பினேன், அவளும் என்ன விரும்பினா. உங்களுக்கு விருப்பம் இல்ல, அவ்வளவுதான். மத்தபடி எங்களுக்கு எதுவும் இல்ல, கோவம்லாம் எதுவும் இல்ல. சரி சரி, நீ இப்ப இங்க இருக்கலாம், சும்மா அங்க போய் இருக்காத. என் பொண்ணை பக்கத்துல இருந்து யார் கவனிச்சுக்குவா? நீ கவனிக்கிற மாதிரி வருமா? இங்க பாரு, நீ வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், இங்க நம்ம ஆபீஸே பாத்துக்கோ. இல்லம்மா, அது சரிப்படாது. அவர் அங்கேயே இருக்கட்டும். உதைக்க போற உன்னை என்ன நான் சொன்னா கேட்க மாட்டேன். என்ன மகா, நீ அதை எடுத்து சொல்லு. 2 பேரும் இங்கேயே இருக்கட்டும். உனக்கு இப்ப சந்தோஷம் தானே? தேங்க்ஸ் அத்தை. நீங்க இப்படி மாறுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் சேர்ந்து ஒரே குடும்பமா இங்கேயே இருக்கலாம் அத்தை. சரி சரி, நான் சொன்னா கேட்க மாட்டான். உன் தம்பி கிட்ட நீ ஏன் சொல்லு. சரிங்க அத்தை. சரி மகா, எனக்கு கையும் ஓட மாட்டுக்கு, காலும் ஓட மாட்டுக்கு. 1008 வேலை இருக்கு. வளகாப்புக்கு எல்லாரையும் கூப்பிடணும், எல்லாம் ரெடி பண்ணணும். நான் போய் முதல்ல யார் யாரெல்லாம் கூப்பிடணும்னு ஒரு லிஸ்ட் போடுறேன். அப்புறமா நம்ம மத்தியானம் ஷாப்பிங் போவோம். சரிங்க அத்தை. என்ன ஜாக்லின், இன்னும் உம்மன் இருக்க? அம்மா மேல கோவம் தானே? என்ன மன்னிச்சிருமா. நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். ஆமா, ஜான் எங்க போனா? இந்த ருக்கு எங்க போனா? எல்லாரையும் வர சொல்லு என்ன. அவங்கள பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை கொடுக்கணும். சரிங்க அத்தை. சரிம்மா, அப்ப நீ ரூம்ல போய் ரெஸ்ட் எடு, சரியா? டேவிட், அவளை பக்கத்துல இருந்து நல்லா கவனிச்சுக்கப்பா. சரிங்க அத்தை. அத்தை இப்படி மாறுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ஜாக்லின், நீ ரூம்ல போய் ரெஸ்ட் எடு, சரியா? டேவிட், நீங்களும் தான். நான் போய் இந்த சந்தோஷத்தை அவர்கிட்ட சொல்லணும். எங்க போனாரு? சரி வாடி. சரிங்க. சே, நாம நினைச்சதெல்லாம் நடக்க போகுது. இனி ஜாக்லின் எப்பவுமே சந்தோஷமா இருப்பா. ஏங்க, எங்க போயிருந்தீங்க? ஏங்க, இங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? அத்தை டேவிட் கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. இங்க ஜாக்லினுக்கு வளகாப்ப முன்ன நின்று நடத்துறேன், எல்லாரையும் கூப்பிட்டு கிராண்டா செய்யணும்னு சொன்னாங்க தெரியுமா? டேவிட்ட இங்கேயே தங்க சொன்னாங்க. டேவிட்க்கு ஒரு பங்களா கூட கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க தெரியுமா? அப்புறம் டேவிட்ட நீ விருப்பப்பட்டா இங்கேயே இங்க கூட இருக்கலாம்ப்பா, என்ன மன்னிச்சிருப்பான்னு சொன்னாங்க தெரியுமா? எனக்கே ஆச்சரியமா இருக்குங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. என்னங்க, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க சொரத்தே இல்லாம இருக்கீங்க. உங்களுக்கு இதுல சந்தோஷம் இல்லையா? ஆமா, எங்க போனீங்க? நீ நினைக்கிறதும் நீ பாக்குறதும் உண்மை இல்ல மகா. என்னங்க சொல்றீங்க? உண்மை இல்லைன்னா அத்தை போய் சொல்றாங்கன்னு சொல்ல வரீங்களா? சொல்லுங்க. ஆமா மகா. என்னங்க சொல்றீங்க? அத்தை போய் சொல்றாங்களா? ஏங்க, எதுக்கு போய் சொல்லணும்? அவங்க நடிக்கிறாங்க மகா. அவங்க முகபாவத்தை நான் கேமரால கவனிச்சுட்டு தான் வரேன். நான் சிசிடிவி ரூம்ல தான் இருந்தேன். இம்புட்டு நேரம் நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் பார்த்துட்டு தான் வரேன். ஜாக்குலின் முகத்தையும் கவனிச்சேன். அவளுக்கும் உண்மை புரிஞ்சிருக்கு. ஆனா உனக்கு மட்டும்தான் புரியல. லூசு மாதிரி அவங்க சொல்றதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்க. இங்க பாரு மகா, அவங்க நல்லாவே நடிக்கிறாங்க. என்னடி திகச்சு போய் நிக்கிற? நான் சொல்றதெல்லாம் உண்மை. அம்மா நல்லாவே நடிக்கிறாங்க. எல்லாரையும் ஏமாத்துறாங்க. அவங்க ஏதோ தப்பு பண்றாங்க. அது என்னன்னு மட்டும் எனக்கு க்ளூ கிடைக்கட்டும், அப்புறம் இருக்கு. நேத்து நைட்டு நடந்தது என்ன தெரியுமா? நான் அப்பா ரூமுக்கு போய் படுக்க போறேன்னு சொல்லிட்டு உன்கிட்ட போனேனே, அப்பா மனசு வெறுத்து போய் உட்கார்ந்துருக்காரு. அப்பா மனசுக்குள்ள எவ்வளவோ குமுறல் இருக்கு. யாருகிட்ட சொல்றதுன்னு புலம்பிக்கிட்டு இருக்காரு. நான் அப்பா கிட்ட கேட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க போறேன். பழசெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியட்டும், அப்புறம் இருக்கு. என்னங்க சொல்றீங்க? என்னமோ திகில் படம் பாக்குற மாதிரி இருக்கு. இப்படி அடிக்கிட்டே போறீங்க, எனக்கு மயக்கம் வந்துரும் போல இருக்கு. இந்த வீட்ல என்னதாங்க நடக்குது? ஏங்க, யாருமே உண்மையா இல்லையா? மொத்த பொய்யும் இவங்க மட்டும்தான். மத்த எல்லாருமே அவங்க ரியல் குணத்தோட தான் இருக்கும். நான் அவங்கள என்னமில்லாமோ நினைச்சிருந்தேன், எங்க அம்மா மாதிரி வருமா அப்படின்னு. ஆனா இப்ப போக போக தான் அவங்க குணம் புரியுது. எனக்கே தலையெல்லாம் சுத்துது. ஜாக்குலின் எப்ப என் தங்கச்சி இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிச்சோ அப்பதான் இவங்க மேல எனக்கு நிறைய சந்தேகம் கிளம்புது. அதுவும் இவங்க இப்படி இருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. ஏங்க இப்படி நடந்துக்கிறாங்க? ஏன்? பணம் தான் அவங்களோட மைய கருத்தே, பணம். அத சுத்தி 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 தான் வர்றாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்குதோ தெரியல. எனக்கு தலையெல்லாம் சுத்துது. கொஞ்ச நேரம் நான் வெளியே போயிட்டு வரேன். ஏங்க, அப்போ இப்ப அவங்க பேசினது பூரா நடிப்பாங்க? எனக்கே ஆச்சரியமா இருக்கு. எப்படிங்க ஒருத்தரால இவ்வளவு தூரம் நடிக்க முடியும்? அதெல்லாம் அவங்களுக்கு கை வந்த கலை. இங்க பாரு, அவங்கள பத்தி நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. நான் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரேன். நீ போய் அமைதியா ரெஸ்ட் எடு. அப்பாக்கு சாப்பாடு ரூம்ல கொண்டு கொடுத்துரு.
சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க. நான் பாத்துக்கிறேன். நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ போல இருக்கு. சரி மகா, கவனமாயிரு. ஜாக்குலினை நல்லா பாத்துக்க, சரியா? சரிங்க. அப்போ டேவிட்ட கூட்டிட்டு போக போறீங்களா? ஆமாண்டி, டேவிட் நானும் தான் வெளியே போயிட்டு வரோம். சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க. என்ன நடக்குது வீட்ல? இந்த ஜானுக்கு எதிர்த்தாலும் நம்ம வரோம். ஒரு குட் மார்னிங் கூட சொல்லாம போறான். இவளுக்கு என்னாச்சு? வாயால பொழுந்துட்டு எங்கேயோ பார்த்துட்டு இருக்கா. ஏன் மகா சித்தி? ஏன் மகா சித்தி? ஹலோ, இப்ப தெரியுதுனா? குட் மார்னிங். என்ன எங்கேயோ பேண்ட பார்த்துட்டு இருக்க? என்ன விஷயம்? என்னாச்சு? இந்த ஜாக்சனுக்கு தெரியாம இந்த வீட்ல ஏதோ நடக்குதுன்னு நினைக்கிறேன். என்ன நடக்குதுன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். இப்ப சொல்லு சித்தி. ஜெய் ஜாக்சன், நானே பூலோகத்துல இல்ல மேலோகத்துல இருக்கிற மாதிரி இருக்கிறேன். என்ன நடக்குதுன்னே எனக்கு ஒன்றும் புரியலடா. என்னமெல்லாமோ நடக்குது, ஆனா என்னன்னு தான் புரியல. சரி, என்ன சாப்பிட்டியா? ஓ, நீ பூலோகத்துல இல்லாம மேலோகத்துல இருக்கியா? அப்ப நானும் பரலோகத்துல இருக்கிறேன்னு நினைக்கிறேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்னாச்சு எல்லாருக்கும்? ஏதோ டென்ஷன்ல அங்கிட்டும் இங்கிட்டும் போயிட்டு இருக்கீங்க. சரி, அதுக்குன்னு இந்த குட்டி போட்ட பூனா போட மாதிரியா போவீங்க? இந்த அவன் கேட்டாலும் நான் வரேன் ஜானுக்கு என்ன கண்ணே தெரியல. சரி, எல்லாம் போகட்டும். இன்னைக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட்? டேய், தோசை தான்டா. அடப்பாவிலா, அன்னைக்கு நான் சொன்னது சரியா தான் போச்சு. முத நாள் விருந்தோம்பல் பலமா எடுக்கும் டேவிட்னு சொன்னேன். மறுநாள் ரச சாதம் போடுவாங்கன்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கே ரச சாதம் போட ஆரம்பிச்சிட்டேல. வெறும் தோசையை மட்டும் வச்சுட்டு எப்படி சாப்பிட முடியும்? என்ன சட்னி சொல்லுங்க? டேய், சட்னிலாம் இருக்கு. தேங்காய் சட்னி, புதினா சட்னி, மல்லி சட்னி எல்லாம் அரைச்சி வச்சிருக்கேன். ஆனா தோசை தான். உனக்கு வேணும்னா ஆனியன் ஊத்தப்ப போட்டு தரேன். இந்த புனிதா அக்கா கூட இன்னைக்கு வேலைக்கு வரல. இவ்வளோ நேரம் ஆயிட்டு, ஏன்னு தெரியல. புனிதாக்கா வேலைக்கு வரலையா? அச்சச்சோ, ஒருவேளை நேற்று நைட்டு நான் பாதாம் பால் கேட்டது உங்களுக்கு கோவம் இருக்குமோ? வீட்டுக்கு போக விட மாட்டாங்கடா பயபுள்ள. இந்நேரம் பாதாம் பால் கேட்கறானேன்னு அதான் லேட்டா வருவாங்களோ? டேய், என்னடா சொல்ற? நீ பாதாம் பால் கேட்டதுக்கும் அவங்க வேலைக்கு வர்றதுக்கும் என்ன காரணம்? அதெல்லாம் வந்துருவாங்க, கொஞ்சம் லேட்டாக வருவாங்களா இருக்கும். அதானே பார்த்தேன். இப்ப போய் நான் வீட்டை சுத்தி பாட்டு வாடேன். புனிதாக்காக்கு ஒரு பூனை போடுறேன். இன்னும் வாடாம என்ன பண்றீங்கன்னு. சரியா? ஆமா, நீ என்ன இங்கேயே நிக்கிறதா உத்தேசமா? என் பின்னாடியே வாச்சிட்டி. சரிடா. என்ன, இந்த அக்கா வீடு இதுதானே? ஆளையே காணோம். என்ன இருக்கு பாப்பா, வீடு தேடி வந்திருக்க? ஏன் நாங்களாம் உங்க வீட்டுக்கு வரக்கூடாதாக்கும்? சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. என்ன திடீர்னு எதுவும் அவசரமா? அம்மா வர சொன்னாங்களா? இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டு. என் பிள்ளை வரேன்னா அதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். வாமா போவோம். ஐயோ அக்கா, அதுக்காக நான் வரல. உங்களுக்கு முன்னாடி எங்க வீட்டில் யார் வேலை பார்த்தா அதை பத்தி கேட்கறதுக்காக தான் வந்தேன். என்னம்மா நீ 20 வருஷமா நான் தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு முன்னாடினா எங்க அத்தை தான் என்ன அது அங்கே சேர்த்து விட்டுச்சு. எங்க அத்தை தான் அங்கே வேலை பார்த்துச்சு. உங்க அத்தைனா அவங்க எங்க இருக்காங்கக்கா? அவங்கள பார்க்க முடியுமா? ஏமா, இங்கே தான் இருந்துச்சு. இப்பதான் ஊருக்கு போயிட்டு வரேன்னு போயிருக்கு. ஏமா? இல்லைக்கா, அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும். நான் இங்கே வந்தேன்னு அத்தைக்கு தெரிய வேண்டாம். அதுவும் இல்லாமல் அவங்கள பார்க்க போகிறேன்னு அத்தைக்கிட்ட சொல்லிடாதீங்கக்கா. ஒரு முக்கியமான விஷயம். நல்லதுக்காக தான் நீங்கள் நினச்சிக்கோங்களேன். சரிம்மா, அம்மா கிட்ட நான் எதையுமே மறைச்சதில்லை. ஆனால் நீ இவ்வளோ தூரம் சொல்கிற. சரிம்மா, நான் சொல்லலை. அவங்க வந்த உடனே என்னை அவங்க கிட்ட கூட்டிட்டு வருவீங்களாக்கா? எனக்கு அவங்க கிட்ட நிறைய விஷயம் பேசணும். சரிம்மா, அத்தை வந்த உடனே நான் உன்னை இங்கே கூட்டிட்டு வரேன். இப்போ நான் உன் கூட வந்தா அப்போ அம்மாவுக்கு நீ இங்கே தான் வந்திருக்கேன்னு தெரியும். நான் அப்புறமா வரேன், நீ முதல்ல கிளம்புமா. சரிங்கக்கா, மறுபடியும் சொல்கிறேங்க்கா. நீங்கள் தயவு செஞ்சு அத்தைக்கிட்ட நான் இங்கே வந்தேன்னு சொல்லிடாதீங்க. அதுவும் உங்கள் அத்தையை சந்திக்க போகிறேன்னு சொல்லிடாதீங்கக்கா. குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதை பண்ணுறேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கக்கா. என்னம்மா நீ எல்லாரும் சந்தோஷமா ஒரே வீட்டில் இருக்கணுங்கிறது தான் என் ஆசை. இடையில கூட நீ ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு உன் மேலே கோவம் இருந்துச்சு. ஆனால் எப்போ அதெல்லாம் நடிப்புன்னு எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்களோ, எல்லாரும் யாரு? ஜான் தம்பி தான் என்கிட்ட சொல்லிச்சு. அக்கா ருக்கு நம்ம குடும்பத்துக்காக தாக்கா இவ்வளோ நாளும் நடிச்சிருக்கான்னு. எனக்கு அது தெரிஞ்சதும் உன் மேலே உள்ள மதிப்பே உயர்ந்து போச்சுமா. நான் உன்னை தப்பாக நினச்சதெல்லாம் தப்புன்னு உணர்ந்துட்டேன். இங்கே பாருமா, இந்த குடும்பம் நல்லா இருக்கிறதுக்காக நான் எதுனாலும் பண்ணுவேன். அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன். அத்தை வந்ததும் நான் உனக்கு விஷயத்த சொல்கிறேன். நீ இங்கே சந்திக்காம வேறு இடத்துல சந்திக்கிறதுக்கு நான் ஏற்பாடும் பண்ணுறேன். ரொம்ப நன்றிக்கா.
உங்கள் உதவியை நான் மறக்கவே மாட்டேன். நீங்கள் ஏன் கூடயே காரில் வந்து மார்க்கெட்டில் இறங்கிக்கோங்க. அப்புறம் அங்கேருந்து வந்துடுங்க. சரிம்மா, இரு, வீட்டை பூட்டிட்டு சாவியை பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு வரேன். சரிங்கக்கா. தேங்க்ஸ்க்கா. என்னம்மா நீயும் என் பொண்ணு மாதிரி தான். இதில் நன்றி சொல்லி என்னைய வேறு ஆளாக்காத. சரிக்கா, வாங்க.